பொதுவா இதுல வந்து தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையா நிறைவேற்றல, பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் இருந்து நம்ம சத்யரேகா மேடம் வரை வைக்கிறாங்க. உண்மையிலே நிறைவேற்றினீங்களா, நிறைவேற்றலையா, எவ்வளவு நிறைவேற்றல சொல்லுங்க பாவம். நான் என்ன கேட்டேன், தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை பத்தி முதல்ல நான் பேசினேன். ஆமா, வரி வருவாயை பத்தி நான் பேசினேன். சரி, வருவாய் பற்றாக்குறையை பத்தி பேசினேன். சரி, அதுல நீங்க எந்த இடத்துல கொடுத்தீங்க, நாங்க எந்த இடத்துல வச்சிருக்கோம்னு சொன்னேன். சரி, இது எல்லாம் வெள்ளை அறிக்கா கொடுத்துருக்கோன்னு சொல்லியாச்சு. ரைட். சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம சம்பந்தம் இல்லாம கொட்டப்பாக்க பத்தி பேசுறது இவங்க தான். யாரு பேசும்போதும் குறுக்கிடல, அதே மாதிரி உதயமின் திட்டத்துல ஏத்துக்கிறதுனால 48,500 கோடி நஷ்டம் சொன்னேன். பதில் சொன்னீங்களா அதுக்கு? மாநில உரிமையை பத்தி நீங்க பேசுறீங்க. தேர்தல் ஒரு நிமிஷம் தேர்தல் சொல்லிட்டாங்க, அடுத்து வாங்க. தேர்தல் அறிக்கை பத்தி பேசுறாங்க. நான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில 20வது பக்கத்துல 25வது அறிக்கையை நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை பத்தி இன்னைக்கு எடப்பாடி பத்தி பேசும்போது தமிழ்நாடு நிதி நிலைமை பத்தி பேசினாரா? அதுக்கு ஒவ்வொன்றாதான் பேச முடியும். நீங்க எடுத்த தலைப்பு நான் ஒவ்வொன்றா பதில் சொல்றேன், சரிங்களா? உடனே என்ன திட்டம்? புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம். ஏங்க, காலை சிற்றுண்டி திட்டத்தினால 34% குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு அதிகமா வராங்கன்னு சொன்னது நானா, ஒன்றிய அரசா? உயர்கல்வியில சேர்ற விகிதம் புதுமை பெண் திட்டத்துக்கும் தமிழ் பெண் திட்டத்துக்கும் அதிகப்படியா உயர்ந்து இருக்குன்னு சொன்னது நானா, ஒன்றிய அரசா? எதையாவது தரவுகள் படிச்சுட்டு வந்து பேசணும். ஒரு நிமிஷம் இல்ல, நான் அமைதியா இருந்தேன், பேசுனதுக்கு எல்லாம் கம்முன்னு தான் கேட்டு இருந்தேன். அதே மாதிரி கேளுங்க, அவங்க டேன் வரும்போது பேசுங்க. அவங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தீங்களோ அதே நேரத்தை எனக்கும் கொடுங்க. நான் வேற ஒண்ணும் உங்களை கேட்கல. இப்போ இந்த நிதி சம்பந்தப்பட்டு நம்ம பேசுறோம். மாநில தேர்தல் வாக்குறுதியை பத்தி பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னோட எளிமையான கேள்வி சார், காலை சிற்றுண்டி திட்டத்தை நாங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னோமா? சொல்லல, நிறைவேற்றிருக்கீங்க. தமிழ் முதல்வன் திட்டத்தையும் நான் முதல்வன் திட்டத்தையும் புதுமை பெண் திட்டத்தையும் நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்னோமா? தேர்தல் அறிக்கையில செல்போன் கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுத்தீங்களா? வைஃபை இலவசம் சொன்னீங்க, கொடுத்தீங்களா? பண்ணை மகளிர் குழுக்கள் இலவசமா கொடுத்தீங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பட்டு ஜவுளி பூங்கா சொன்னீங்க, கொடுத்தீங்களா? அம்மா வங்கி அட்டை கொடுத்தீங்களா? கோஆப்டெக்ஸ்ல கூப்பன் கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுத்த தேர்தல் வருது 2016ல. ஆட்சியில 10 வருஷத்தை நீங்க, நாங்க இருந்த 4 வருஷம் கொரோனா காலத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மக்களுக்கு கொஞ்சம் நிதி கொடுங்கன்னு சொன்னோம், கொடுத்தீங்களா? நாங்க ஆட்சி வந்த நாங்க தான் 4000 ரூபாய் கொடுத்தோம். சகோதரி சொல்றாங்களே, தாலிக்கு தங்க திட்டத்தை யாருங்க நிறுத்தினது? நீங்க நிறுத்துங்க, நாங்க நிறுத்தணுமா? ஸ்கூட்டிக்கு திட்டத்தை நிறுத்தது நீங்களா நாங்களா? எல்லா திட்டத்தையும் நிறுத்திட்டு போனது நீங்க, நாங்கன்றது எப்படி தப்பான தரவுகள் பேசுறீங்க? என்னோட கேள்வி என்னன்னா, இல்ல அவங்க திட்டத்தை நிறுத்திருக்காங்க, திமுகவோட தேர்தல் அறிக்கையில இதுதான் சார் சொல்லலாம். இவங்க பேசிருக்காங்கல்ல, இவங்க காவிரி உரிமையை பத்தி பேசுறாங்க, ஊழலை பத்தி பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, காவேரி உரிமையை பத்தி பேசும்போது 1000 கோடி ரூபாய் நீங்க வந்து நிதி ஒதுக்கினாரு இல்ல, அப்ப எஸ்ஆர் பொம்மை யாரோட கூட்டணி சார் இருந்தீங்க? பதில் சொல்லுங்க. யாரோட 14 வருஷமா கூட்டணியில இருக்கிறீங்க? அவர் ஒன்றிய அரசோட ஒப்புதல் இல்லாம காவிரி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை பேச முடியுமா? எதையாவது ஒரு தரவுகள் பேசுனீங்கன்னா சப்ஜெக்ட் கரெக்டா பேசணுமா இல்லையா? திட்டங்களை பத்தி வாக்குறுதிகளை பத்தி பேசுனீங்கன்னா, நான் ஒரே எளிமையா சொல்றேன் சார், மக்களுக்கிட்ட எங்களுடைய திட்டங்கள் போய் சேர்ந்ததுனால தான் சார் 14 வெற்றி மக்கள் எங்களுக்கு பரிசா கொடுக்குறாங்க. உங்களை 14 தேர்தலை தோற்கடிச்சிருக்காங்க உணராம பேசுறீங்களா நீங்க? அப்ப என்ன காரணம்னா, நீங்க மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு நிக்கிறீங்க, மக்களுக்கு தேவையானதை நீங்க பேசல. இன்னைக்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்து நீங்க காப்பி எடுத்து ஜெராக்ஸ் கொடுக்குறீங்க. எங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கை நாளைக்கு பெருசா கொடுத்துட போறாங்கன்ற பயத்துல இன்னைக்கு பேசுறீங்க. நான் இப்போ சொல்றேன், 10 லட்சம் கோடி அந்நிய நேரடி முதலீடு, 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் எதுக்கு அதுக்கு வெள்ளை அறிக்கை? பொது வெளியில பேசணுமா, பொதுக்கூட்டத்தில் பேசணுமா? பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கு தான் வெள்ளை அறிக்கை வேணும். சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு எதுக்கு வெள்ளை அறிக்கை வேணும்? அங்க பேசுற வார்த்தை எல்லாம் மாறிடுமா? கெசட்ல ஏறாதா? இது என்னங்க பேச்சு? இது ஒரு சபையில பேசுறீங்க, ஒரு தரவுகளோட அடிப்படையில் பேசுங்கன்னு நான் முதல்ல இருந்து சொல்றேன்.
ஏங்க ஒரு திட்டத்தை ஒத்துக்கிட்டீங்க, அதனால நம்ம நிதி பற்றாக்குறை பிரச்சனை வருதுன்னு சொல்றோம். அதை Okay. பேசுங்கன்ற, அதை நீங்க பேச மாட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா தேர்தல் வாக்குறுதியில ஒவ்வொரு இடத்துலயும் இன்னைக்கு நிக்கிற ஒவ்வொரு வாக்குறுதி நான் சொல்றேன். இப்ப ஒரு நிமிஷம், அது எந்த சம்பந்தப்பட்டது? நிதி சம்பந்தப்பட்டது. இந்த நிதிக்கு பின்னாடி யார் இருக்கா? ஒன்றிய அரசு இருக்கு. இந்த ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு இடத்துல மாநில அரசுக்கு சப்போர்ட் பண்ணுதா? மழை வெள்ள நிவாரண நிதி கேட்டமே எவ்வளவு சார் கொடுத்தாங்க? கல்விக்கு நிதி கேட்டமே எவ்வளவு சார் கொடுத்தாங்க? விளையாட்டுக்கான நிதி கேட்டமே எவ்வளவு சார் கொடுத்தாங்க? மொழிக்கான நிதி கேட்டமே எவ்வளவு சார் கொடுத்தாங்க? மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி கேட்டமே எவ்வளவு சார்? 11 லட்சம் கோடி நிதி கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க குறுக்க வர அல்ல, அமித்ஷா 11 லட்சம் கோடி நிதி கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, உள்கட்டமைப்புல எத்தனை லட்சம் கோடி நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிறீங்கன்னு உங்களால ஒன்றிய அரசு சொல்ல முடியுமா? எத்தனை சாலைகள், எத்தனை மேம்பாலங்கள், அதுதான் எத்தனை ரயில்வே திட்டங்கள். இல்ல, இப்ப சார் நீங்க பேசும்போது அமைதியான சார், தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க சார். இவ்வளவு திட்டங்களை வந்து நாங்க கேட்டிருக்கோம். நாங்கன்னா எங்களுக்கு இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றினாங்க? இதுக்கு கண்டிச்சு எத்தனை இடத்துல போராட்டம் பண்ணீங்க? எதிர்கட்சியா? சரி, எதிர்கட்சியா? மாநில உரிமை பத்தி பேசுறீங்க சார். நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க. அன்னைக்கு ஆளுநர் போய் நான் ஆய்வு செய்ய போறேன்னு சொல்றாரு. கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி கைது செய்த கட்சி திமுக. ஆனா அதே எதிர்கட்சியா நீங்க இருக்கிறீங்க. ஆளுநர் பண்ற அட்ராசிட்டியை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல காரணம் இருக்கா? தைரியம் இருக்கா? நீங்க தமிழ்நாடு பேரை மாத்திரா சார் ஒரு ஆளுநர் தமிழகன் மாத்திராரு. இது அண்ணாவுடைய பேரு. நீங்க மாநில உரிமை வார்த்தையை பேசுறீங்க, நான் இல்ல. அப்ப நீங்க அதுக்கான பதில கேட்டுதான் ஆகணும். இந்த மாநில உரிமைக்கு பிரச்சனை வரும்போது வேடிக்கை பார்த்தது எடப்பாடி பழனிசாமி, முக்குத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்ல, திமுக இல்ல. நாங்க கைதாயிருக்கோம் ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும். நீங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், ஏதாவது ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமியோ சார் 3 திட்டத்தை அம்மையார் எதிர்த்தாங்கல்ல சார், எல்லாத்தையும் கூட விட்டுலாம் சார். எதுக்காக எடப்பாடி பழனிசாமி அந்த 3 திட்டத்தை ஆதரிச்சாரு? தமிழ்நாட்டுக்குள்ள உணவு பாதுகாப்பு மசோதா சட்டம் எதுக்கு வந்தது? எதுக்காக உதயமின் திட்டம் வந்ததுன்னு சொல்லுங்க. நீங்க பதில் தெளிவா சொல்லியிருக்கேன். திமுக கூட்டணி வச்ச எந்த காலகட்டங்களிலையும் யாரோட உரிமையை விட்டு கொடுத்தது இல்ல. அப்படி விட்டு கொடுத்திருந்தா நீங்க பேசுங்க சபையில, நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். ஓகே, நீங்க பதில் சொல்லிட்டீங்க.